இப்ப சமீப காலமாக நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கும் ஒரு முரண் என்பது அதிகரித்து கொண்டே போறதை உங்களால பார்க்க முடியும். ஒரு ஆபாச படை என்னென்னலாம் பண்ணாங்க, உங்களுக்கு என்னென்ன பண்ணாங்க சொல்லிருங்க நீங்களே. இல்ல சொல்ல விரும்பல. அது பாடி ஷேமிங் பண்றது, அசிங்கமா பேச, உருவ கேலி பண்றது, பாடி ஷேமிங் பண்றது, மாஃப் பண்ணி நம்ம இந்த வானவில் கூட்டத்துக்கு எதிரா இருக்கோம். இந்த மயிராண்டிகை வானவில் கூட்டத்துக்கு ஆதரவு கூட்டம். ஒரு ட்வீட் காட்டுறேன். அந்த ட்வீட்டை போட்டவர் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் புகைப்படம் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நம்மள போய் சாவ சொல்றாரு, கெட்ட வார்த்தையை போட்டு பயன்படுத்துறாரு. பொறுப்பாளர். இந்த ட்விட்டர் ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன். நாம் தமிழர் கட்சி நேர்மையான கட்சி, உண்மையான கட்சி, ஆபாச இதெல்லாம் எதிர்க்கிற கட்சினா உங்க கட்சி பொறுப்பாளர் என்ன பொறுப்புல இருக்காருன்னு அந்த ட்வீட்ல அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. அவர் முகத்தையே கட்டிருக்காரு. அவர் மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? கேட்கறது என்னன்னா, உங்களுக்கும் திமுகவுக்கும், திமுகவோட ஐடி விங்குக்கும், உங்க கட்சியோட ஐடி விங்குக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? நாம் தமிழர் கட்சி ஓரினச்சேர்க்கையை ஆதரிக்கிறது, வெளிப்படையா அறிவிச்சுட்டு போ. ஐயோ கட்சியோட கொள்கைக்கு எதிராக பேசிட்டான், ஐயோ வரம்பு மீறி செயல்பட்டு விட்டான், அதனால் பாரிசாலன் வெளியேற்றப்படுகிறான்னு எங்களுக்கு எல்லாம் வெளியேற்றிவிட்டு குடிதேஷ்ங்கிறது இப்ப நீ ஓரின தேசடா, நீ ஓரின தேச, நீ கேவலமா இருக்குடா உங்க செயல்படலாம். சொம்படிச்சுக்கிட்டு இருக்க போய் அதுக்கு வெக்கமெல்லாம் போய் யோசி. ஐயோ இந்த வயசுக்கு நம்ம இப்படி சொம்படிச்சுதான் பழைக்கணும்னு இருக்கு, நம்மளால நேர்மையா நம்ம கருத்தை சொல்லுவோம். உன் கருத்து என்ன சொல்லுவா? ஓரினச்சேர்க்கை ஆதரிக்கே எதிர்க்கிறியா? உன் கருத்து சொல்லு வெளிப்படையா. சொல்றதுக்கு தொடங்க நீங்க போய் உட்காந்துட்டு அலையறீங்க. எல்லாத்துக்கும் மாநாடு நடத்துது அந்த கட்சி. ஆனா ஓரினச்சேர்க்கையை பத்தி எதுவுமே பேசலாம். எந்த பிரச்சனை நீங்க தீர்த்துட்டீங்க? உங்க கட்சி என்ன பிரச்சனை தீர்த்துருச்சு? இப்ப எதிர்த்து பேசுறவங்க மேல உங்க கட்சியோட ஐடி விங் எதுக்கு ரிப்போர்ட் அடிக்குது? இல்ல நாங்க அடிக்கல. எவ்வளவு பெரிய கயமை, எவ்வளவு பெரிய கயமைத்தனம் இது. ரிப்போர்ட் அடிச்சா ரிப்போர்ட் நாங்க தான் அடிச்சோன்னு சொல்லணும். அது என்ன திருட்டுத்தனம் பண்றது? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்களா? செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல்ஸ், செருப்பு பிஞ்சிரும். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா உங்களை கேள்வி கேட்டா கருணாவாடா? இந்தவா அவ்வளவு தைரியம் திராணி இருந்துச்சா கேட்கிற கேள்விக்கு நேரில் உட்காந்து லைவ்ல போவா, பதில் சொல்லிட்டு போ. கேட்கிற கேள்விக்கு நேரில் லைவ்ல உட்காந்து உன் கட்சியில இருக்க பொறுப்பாளர், முக்கிய பொறுப்பாளர் எவனா ஒருத்தன் வர சொல்லு. அது என்ன பேச்சு இது? எதிர்த்து கேள்வி கேட்டாவே அவர் கருணா துரோகம் செஞ்சுட்டாரு, காசுக்கு விலை போயிட்டாரு. சிம்பிளா சொல்றேன், இவர்களோட நோக்கம் தமிழ் தேசியம் அல்ல. இதே வேலைதாங்க இவங்களுக்கு. ஆரம்ப காலகட்டத்துல ஞாபகம் இருக்கா, ஈவேராவை பற்றி தொடர்ச்சியா எதிர்த்து அவ்வளவு எதிர்ப்பையும் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம. அன்னைக்கு சீமான் அவர்கள் மேடையில திருச்சி மாநாட்டுல பேசுறாரு. என்ன சொன்னாரு? பெரியாரை எதிர்ப்பதற்காக நான் கட்சி தொடங்கவில்லை, பெரியாரை எதிர்ப்பதற்காக கட்சி தொடங்கவில்லை. என் கட்சியில இருந்துகிட்டு பெரியாரை எதிர்க்கணும்னு எதிர்பார்க்காத. உனக்கு தேவைன்னா கட்சியை விட்டு வெளியே போய் எதிர்த்துக்கோ. மீறி கட்சிக்குள்ள இருந்து நீ எதிர்த்தினா இந்த கட்சி உன்னை உமிழ்ந்து தள்ளும். வெளியேற்றம்ல உமிழ்ந்து தள்ளும். இன்னைக்கு என்ன உங்க கருத்து? நொடிக்கு நொடி கருத்து மாறி 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 பேசிக்கிட்டு நீங்க அடுத்தவங்கள கருணான்னு சொல்லிட்டு அலைறீங்க. நீங்க தான் அதிமுகவோட கூட்டத்துக்கு போய் ஆதரவு கொடுக்குறீங்க. வேணும்னா சித்தப்பு இல்லைன்னா இது நாடக அரசியல். இந்த நாடக அரசியல் நீங்க பண்ணிக்கிட்டு நாங்க நேர்மையான கட்சின்னு சொல்லி தயவு செஞ்சு நியாயப்படுத்த நினைக்காதீங்க. அது இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார், இவரை விட்டா நமக்கு ஒரு வழி இல்லைன்னா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் இது ஒரு விதமான ஒர்ஷிப்பு. திருவள்ளுவர் பைத்தியக்கார பைய யார் சொன்ன வார்த்தை? எனக்கு தெரியாதுப்பா. சீமான் அவர்கள் பேசி நான் எடுத்து பேசல. நாங்க உங்களோட குற்றங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க சரி செஞ்சுக்கோங்கன்னு சொன்னோம்னா நாங்களாம் கருணாவாயிருவோம். இவர்கள் என்ன வேணாலும் பேசிக்கொள்ளலாம், நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் ஒரு பெரிய இயக்கம், அதனால ஓரினச்சேர்க்கையை ஆதரிப்போமா? எனக்கு புரியல. என்னுடைய குடும்ப நபர்களை இழுத்தும் கூட இவனுங்க பதிவு போட்டிருக்கானுங்க. காட்ட முடியும், காட்ட விரும்பல நானு. ஏன்னா பொறுப்பாளரா இருக்கிறவங்களே இந்த அளவுக்கு இந்த லட்சணமா பதிவு போடுற, அதை காட்டியிருக்கேன். அந்த திமுக மாதிரியே நாங்க செயல்படுவோம், ஆனா நாங்க நல்லவங்க அப்படின்னா சொன்னோம். இப்ப நான் கேட்கிறேன் திரும்ப, நாம் தமிழர் கட்சி ஓரினச்சேர்க்கையை ஆதரிக்குதா? பதில் இருக்குதா? பேசுறதுக்கு தைரியம் இல்லை என்றால் நாளுக்கு நாலு ரூம்ல இருக்க நாங்களே பேசுற கருத்துக்களை 36 லட்சம் வாக்குகளை வச்சிருக்க நீங்க பேச தைரியம் இல்லைன்னு தான் அர்த்தம்.